அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லியும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. மாவு வந்துட்டு நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கூடவே இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. அப்புறமா அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை, வெல்லம் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட வெதுப்பாக இருக்கிற மாதிரி பால் சேர்த்து இதை வந்து நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேணால், இதில் வந்து ஃபுல்லாகவே பால் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்திங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இது போல் நல்லா திக்காக இருக்க மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் இந்த மாவு வந்து நல்லா ஊறி வரணும். மேலே கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட 2 பீட்ரூட் எடுத்து நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம கேரட்லாம் துருவுற மாதிரி நல்லா துருவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது போல் பீட்ரூட் வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காவும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை, ஒயிட் சுகர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா இது போல் நம்ம வெல்லம் சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஹீட்லேயே வந்து இது வெல்லம் வந்து நல்லா உருக ஆரம்பிக்கும். உருகி கொஞ்சம் இலைகள் கொடுக்கும். அது நல்லா சுருண்டு திக்காக வர வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். ஸ்டவ் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் வதக்குனிங்கன்னா இது போல் நல்லா கெட்டியாகி வந்துடும். வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம சின்ன உருண்டைங்களாக எடுத்து நம்ம ஈவனாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இது போல் எல்லாத்தையுமே நீங்கள் பிரித்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம செய்யும்போது பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் பொரியல் இந்த மாதிரி கிரேவிலாம் செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்திங்கன்னா, அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து ஒரு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு அந்த மாவையுமே நல்லா ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இதை வந்து நம்ம ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும். இது போல் நம்ம பிசைஞ்ச மாவை வந்து நம்ம வந்து எண்ணெயும் வேறு எந்த மாவும் உங்களுக்கு தேவையில்லை. இது போல் கையிலே வச்சு லைட்டாக நீங்கள் அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்தும் போது கொஞ்சம் ஓரத்தில் மட்டும் நீங்கள் அழுத்தினீங்கன்னா நடுவில் கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரியும் ஓரத்தில் கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரியும் தட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளார ஸ்டஃபிங் வச்சு இது போல் அழுத்திக்கோங்க. இதை வந்து இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் இதை வந்து நம்ம லைட்டாக அழுத்தி விட்டோம் அப்படின்னாலே போதும். மேலே கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு அழுத்தினீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா டேஸ்டியாக வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளுக்கு தட்டை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு போலி மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போல் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு தவா வச்சுக்கலாங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் உள்ளார சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது 2 சைடு நல்லா செவந்து வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுக்கோங்க. நம்ம நெய் இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து கூட இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸுங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் 2 சைடு இது போல் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு குழந்தைங்களுக்குலாம் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே ஜாலியாக சாப்பிடுவாங்க. உள்ளார நல்லா அந்த பீட்ரூட் வந்து வெல்லம் கூட சேர்ந்து தேங்காய்லாம் சேர்த்து அப்படியே ஜூஸியாக சாப்பிட்றதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.